ககன்யான் மிஷன்ல எந்தெந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து விண்வெளிக்கு போறாங்க, யார் யார் போறாங்க அப்படின்றத நேத்து இஸ்ரோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆஸ்ட்ரோநாட்ஸையுமே பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தி வச்சாரு. இப்படி இருக்க இந்த நிகழ்ச்சியில பிரதமர் மோடி நிறைய விஷயங்களையும் பகிர்ந்துகிட்டாரு. குறிப்பா இந்தியாவோட ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் எப்படி இருக்க போகுது, ஃபியூச்சர் மிஷன்ஸ் என்னென்ன, இஸ்ரோவோட அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்றதையும் பிரதமர் மோடி பேசியிருந்தாரு. இதுல குறிப்பா ஒரு விஷயம் வந்து மக்களோட ஆர்வத்தை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா மூன் லேண்டிங். மூன் லேண்டிங்கில் வந்து ஹியூமன்ஸ் டு ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மூனுக்கு வந்து மனிதர்கள் அனுப்புகிற ஒரு மிஷனில் வந்து இஸ்ரோ ரொம்ப ஆர்வம் காட்டி வரதா அவர் சொல்லியிருந்தார். இது வந்து சாதாரணமாக இல்லை, எல்லாமே இந்திய ஆஸ்ட்ரோநாட்ஸாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட ஒரு ராக்கெட்டாகவும் இருக்கும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தார். ஸோ இது எந்த மாதிரி பாசிபிள் அண்ட் இந்த மிஷன் எப்படி இருக்க போகுது, எப்போ இந்த மிஷன் நடக்க போகுது, ஹியூமன்ஸ் டு மூன் மிஷன் வந்து எதனால் நிறுத்தப்பட்டது, இப்போ அதில் வந்து மறுபடியும் அதுக்கு உத்வேகம் பெற்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேன் டு மூன் மிஷன் வந்து முதலாக நாசா வந்து சாத்தியப்படுத்தி காட்டுறாங்க. 1969ஆம் ஆண்டு அப்பல்லோ 11 இந்த மிஷனில் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு 2 அமெரிக்கன் ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து இந்த மிஷனில் போகிறாங்க. நிலவில் முதலாக கால் வச்சு அவங்க சாதனையும் படைக்கிறாங்க. இதை தொடர்ந்து அப்பல்லோ 12, அப்பல்லோ 14, அப்பல்லோ 15, அப்பல்லோ 16, அப்புறம் அப்பல்லோ 17 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறையா மூன் லேண்டிங் மிஷன் அவங்க வந்து வெற்றிகரமாக செஞ்சு காட்டுறாங்க. பட் எக்ஸப்ட் என்னென்னா அப்பல்லோ 13 அது மட்டும் வெற்றிகரமாக இல்லை. அது வந்து விண்வெளிக்கு போயிட்டு அது ஃபெயிலியர் ஆனதுனால பின்னாடி சேஃபாக ரிட்டர்னும் ஆகிடுச்சு. 1972க்கு அப்புறமா அந்த மேன் டு மூன் மிஷனை வந்து நாசா முற்றிலுமாக கைவிட்டுறாங்க. எதனால் அப்படின்னா மோஸ்ட்லி சொல்ல போனேன்னா இதுக்கு ஆகிற செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இதை முற்றிலும் கைவிட்டுறாங்க. ஓகே, நாசா வந்து இந்த மாதிரி 6 மிஷன்ஸ் நடத்தியிருக்காங்க. இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் ஒரு நாடுகள் நடத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை. ஈவன் ரஷ்யா கூட இந்த இதெல்லாம் நடத்தினது கிடையாது. யூரி கேக்ரின் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மனிதன் வந்து ஸ்பேஸுக்கு லான்ச் பண்ண நாடு வந்து ரஷ்யா. பட் அவங்களுமே மேன் டு மூன் மிஷனில் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணி காட்டல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இந்த ஒரு மேன் டு மூன் மிஷனை வந்து எந்த நாடுகளுமே கையில் எடுக்கலை. எதனாலனா அதுக்கு ஆகிற செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ இப்போது வந்து மேன் டு மூன் மிஷன் வந்து மறுபடியும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. இப்படி இருக்க மேன் டு மூன் மிஷனை வந்து எல்லா நாடுகளுமே சாத்தியப்படுத்தி காட்டிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க. அந்த ஒரு மோட்டிவில் வந்து எல்லா நாடுகளுமே முன்னோக்கி நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி இருக்க நாசா வந்து 1972க்கு அப்புறமா ஒரு ஆர்டிமிஸ் 3 அப்படின்ற ஒரு மிஷனில் மனிதர்களை வந்து நிலாவுக்கு அனுப்பலாம் அப்படின்னு அவங்க எய்ம் பண்ணுறாங்க. இது வந்து 2024, அதாவது இந்த வருஷமே இது லான்ச் பண்ணப்படும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. பட் சில பல காரணங்களால் அது இப்போதைக்கு ஒத்தி வைக்கப்படுது. 2026 செப்டம்பருக்கு முன்னாடி இது லான்ச் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்னு நாசா தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. 2027 இது லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னும் சில தகவல் இருக்குது. ஆர்டிமிஸ் 3 மிஷன் எதனால் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மிஷனாக பார்க்கப்படுது அப்படின்னா இதில் முதலாக ஒரு பெண் ஆஸ்ட்ரோநாட் வந்து நிலவுக்கு அனுப்பப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் பர்சன் ஆஃப் கலர், அதாவது வெள்ளையர் அல்லாத ஒரு ரேஸை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரோநாட் வந்து இந்த மிஷனில் அனுப்ப போகிறாங்க. இது ரெண்டுமே முதல் முறையாக இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே, இப்போது அமெரிக்காவோட பிளான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னும் போது சைனாவோட பிளான் எப்படி இருக்குது அப்படின்னா சைனா வந்து 2030க்குள்ளே மேன் டு மூன் மிஷனை வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டிடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரஷ்யாவை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 2040க்குள்ளே இந்த மிஷனை வந்து சாத்தியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கில் அவங்க அதை முன்னோக்கி நகர்ந்து போகிறாங்க. இப்போது இஸ்ரோ பார்த்தோம் அப்படின்னா சோம்நாத் அவர்கள் சொன்னதுபடி 2040க்குள்ளே இந்தியா வந்து மேன் டு மூன் மிஷனை வந்து சாத்தியப்படுத்திடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு வந்து இன்னுமே நிறைய செலவாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இதுக்கு தேவையான லான்ச் பேடாக இருக்கட்டும், இதுக்கு தேவையான சிமுலேஷனாக இருக்கட்டும், இதுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கே நிறைய செலவாகும் அப்படின்றதையும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. 2040க்குள்ளே இஸ்ரோ வந்து அந்த மேன் டு மூன் மிஷனை சாத்தியப்படுத்தி காட்டிடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட முன்னோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. இந்தியா உட்பட பல உலக நாடுகள் வந்து இந்த மிஷன் மேலே மறுபடியும் அவங்களோட கவனத்தை திருப்பி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த மிஷன் வந்து சூடுபிடிக்க தொடங்கியிருக்குது. இப்படி இருக்க இந்த ரேஸில் யார் வின் பண்ண போகிறா, யார் பின்னாடி போகிறா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மிஷனை சாத்தியப்படுத்தி காட்டிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பல உலக நாடுகளுக்கு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.